உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு விஷயம் மனசுல உறுத்தலாவே இருக்கு. என்னப்பா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த நான் ரேவதி கிட்ட மறைக்க கூடாதுலம்மா. அதான் அவகிட்ட போய் சொல்லிடலான் இருக்கேன். அப்பா வேணா கார்த்தி, எல்லாம் கூடி வர நேரத்துல இத சொல்லி காரியத்தை கெடுத்துடாத. வேணாப்பா. மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை சொல்லாம மறைச்சு கல்யாணம் பண்றது தப்பு இல்லம்மா. என் மனசறிஞ்சு இப்படி ஒரு தப்பை செய்ய சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாதும்மா. நான் சொல்லிதான் ஆகணும். நீ சொல்ல வேணான்னு நான் சொல்லல கார்த்தி. கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிடு, சரியா? மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இதை சொன்னா நான் அவளை ஏமாத்தின மாதிரி ஆயிடுமா? கண்டிப்பா என்னால அதை செய்ய முடியாது. அவகிட்ட போய் நான் இதை சொல்லதான் போறேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் முடிவு எடுக்கட்டும். கார்த்தி வேணாம்ப்பா, சொல்றத கேளு. மா, ஐம் சாரி. இந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். அதை நான் அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். சரிப்பா, இதுக்கு மேல நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ரேவதி, மகேஷை நான் எதுவும் பண்ணல. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த மகேஷ் நல்லவன் இல்லை. அவன் கேரக்டரே சரியில்லை. அவன் அண்ணி கூடவே அவனுக்கு தப்பான உறவு இருக்கு. இப்படிப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நீ சொன்னதுனால தான் அவன் நல்லவன் நினைச்சு உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன். அவனை உனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நானே வந்து அவனை வேண்டான்னு சொல்றேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அவன் சரியில்லை ரேவதி. உன் மூலமா கிடைக்கிற பணம், சொத்து பத்து, ஒரு வசதியான வாழ்க்கைக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் தப்பானவனு உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேனே தவிர சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை. விருப்பம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்னை பத்தி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் நினைச்சதில்லை, நினைக்கவும் மாட்டேன். இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க பையனுக்கு கல்யாணம்னு நீங்க அர்ச்சனை பண்ணதை நாங்க கவனிச்சோம். உங்களை பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. அதான் வாழ்த்து சொல்லலாம்னு தோணுச்சுமா. அப்படியா? சந்தோஷம்ப்பா. உங்க பையன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நல்ல மனசுப்பா உங்களுக்கு. அது சரிம்மா, பையன் கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க இங்க இருக்கீங்க? அது சில சூழ்நிலைங்கப்பா, என்னால போக முடியல. அதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? உங்க பையன் மாப்பிள்ள பொண்ணு யாருமா? சாமுண்டீஸ்வரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏரியாவிலேயே ரொம்ப முக்கியமானவங்க. ஆமா, அவங்கள எல்லாருக்கும் தெரியுமே. ஆஹா, அவங்க பொண்ணுதான் என் பையன் கட்டிக்க போறான். திடீர் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். ஹேய், இவதான்டா, தூக்குங்கடா. ஏய், யார் நீங்க? எதுக்கு என்ன துரத்துறீங்க? சொல்லுங்க. இவ்வளவு புறா. டேய், வண்டி எடுத்துட்டு வாடா. டைம் அது வாப்பா போவோம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஏய், இது உங்க அம்மா போனு. ஆனா பேசுறது நானு.
யார் ராணி? என் அம்மா போன் எப்ப உனக்கு கிடைச்சது? இப்போ உங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கோம். எதுக்கிட்ட எங்க அம்மாவை கடத்துனீங்க? டேய், என் அம்மாவுக்கு எதனா ஆச்சு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். இங்க பார், டென்ஷன் ஆகாம மேற்கொண்டு கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் கேளு. உங்க அம்மா உயிரோட உனக்கு சேதாரம் இல்லாம வேணும்னா நாங்க சொல்றபடி செய்யணும். போலீஸுக்கு போறேன் அப்படி இப்படின்னு ஹீரோயிசம் பண்ண நினைச்ச உங்க அம்மா காளி. இங்க பார், அமைதியா நீ மட்டும் கிளம்பி நாங்க சொல்ற இடத்துக்கு வரணும். அதுவும் தனியா வரணும். இப்பவே கிளம்பி வா, லேட் பண்ணாத. புரியுதா? எங்கடா வரணும்? நீ உடனே வந்துரு, சரியா? உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் வா. வரேன். ஐயோ என்னப்பாச்சு? ஒரு பிரச்சனை, நான் வந்து சொல்றேன். எப்பா மாப்ள? என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒரு முக்கியமான வேலை, நான் வந்து சொல்றேன் மாமா. மாப்ள மாமா, என்ன? அவங்க அம்மாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களா மாமா? என்னது? அவர் தான் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அபிராமியை கடத்தி வச்சிருக்காங்களா? என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமா மாமா, அதுக்காக தான் இப்ப கார்த்தி வேகமா போயிட்டு இருக்காப்ல. மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி இந்த சின்ன மாமியாரா தான் இருக்கும். ஆமா மாப்ள, கார்த்தி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கடைசி நேரத்துல இப்படி சல்லித்தனமா வேலை பார்த்திருக்காங்க. இது எப்படியே விடக்கூடாது. மாமா, இப்ப அது கூட பிரச்சனை இல்ல மாமா. திடீர்னு இப்ப அத்தை வந்து கார்த்தி எங்கன்னு கேட்டா என்ன மாமா சொல்லி சமாளிக்கிறது? அவளை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் மாப்ள. அபிராமிக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே தான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. வாங்க போலாம். அப்ப ராஜா சேதுபதி பேரன் தான் சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் தான் சாமுண்டீஸ்வரி மக கழுத்துல தாலி கட்ட போறான். அப்படின்னா 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கும்பாபிஷேகத்தை நடத்திடுவேன்னு சபதம் போட்டானே, அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை விடக்கூடாது, விடவே கூடாது. ஹலோ, சொல்லு வீருமா. சிவனாண்டி, நீ எங்க இருக்க? கல்யாணத்துல தான் இருக்கேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? மாப்பிள்ள காணாம போயிட்டான். ஒரே குழப்பமா போய் கடைசியில டிரைவர் தான் சாமுண்டீஸ்வரி மகளுக்கு தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை. ஓ சிவனாண்டி, நான் சொல்றத கேளு. அவன் டிரைவர் கிடையாது, அவன் சேதுபதியோட பேரன். வீருமா, இங்க நீ சொல்றது எதுவுமே காதுல விழ மாட்டேங்குது. இரு, நான் வெளியே வரேன். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அவன் டிரைவர் கிடையாது சிவனாண்டி, அவன் வந்து நடிக்கிறாங்க. இந்த பார், 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் அவன் டிரைவர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். ஹலோ வீருமா, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சிவனாண்டி. ஹலோ வீருமா, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.